நினச்சி நிற்கும். சில பேர் சொல்லுவாங்க உழைச்சி சம்பாதிக்கிறதே இன்றைக்கி எனக்கு நினச்சி நிற்க மாட்டேதுன்னு. நோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாரோட விதியும் வந்து பரக்கத்தாக எழுதிட்டான். உனக்கு எவ்வளோ செலவாகும், நீ எவ்வளோ வரவாகும், எவ்வளோ போகும், எவ்வளோ வரும்னு. ஆனால் எனக்குமே உழைச்சி சம்பாதிச்சது என்றைக்குமே அவங்கக்கிட்ட திருப்பி வந்துடும், என்றைக்குமே நிற்கும். ஆனால் இந்த கடனில் வந்து அந்த வட்டி கொடுக்குன்றது என்றைக்குமே ஹராம். அது இஸ்லாம் மார்க்கத்துலேயும் இல்லை. அதே மாதிரி ஒரு நார்மலாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தா கூட அஸ்தக்ஃபிருல்லாஹ், அதாவது வந்து அந்த வட்டி கொடுக்குன்றது வந்து ஒரு குடும்பத்தை அழிச்சிரும்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து இன்றைக்கி நம்மகிட்ட 10,000 வாங்கினா திருப்பி நம்ம 10,000 எடுக்குன்றது தான் நியாயமான ஒரு விஷயமே தவிர்த்து, அதுக்கு வட்டி மேலே வட்டி போட்டோ வந்து நவுசு பில்லா மீன் சரி, அது வந்து ரொம்ப ஹராமான ஒரு விஷயம். ஸோ நம்ம மார்க்கத்தில் அது இல்லை. அதே மாதிரி வந்துக்கிட்டு அதை மற்றவங்க அமல்படுத்தினாலும் அது இன்ஷா அல்லாஹ் நம்ம நடந்து போகிற அந்த நடைமுறையை பார்த்து இன்ஷா அல்லாஹ் அவங்களும் நம்ம இனிமேல் வட்டிக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, ஹாலான முறையிலே நம்ம இருந்துக்கிறணும். சார் அவங்கள பார்த்து எப்படி இருக்கிறாங்க, நீங்கள் நம்ம ஒருத்தவங்கள்ட்ட காசு கொடுத்தோம்னா அந்த காசு தான் திருப்பி நம்மளுக்கு வரணும். கூட அது ₹1 மேலே வந்தாலுமே அது ஹராமான ஒரு வழியில் தான் போய் விழுவும். ஸோ கடன் வாங்குறது வந்து எனக்கு வந்து ஒரு ஹராமான விஷயம்.